வணக்கம், வெல்கம் டு கவி அகாடமி. டிஎஃப்ஏ பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போன வீடியோவில் ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தோம். இப்போ வந்து சம் பேசிக் 2 மார்க்ஸ் இப்போ இதில் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் டிஎஃப்ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டிசைன் அ டிஎஃப்ஏ that accepts the string defined by the language L is equal to a power nb n greater than or equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங்குவேஜை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுங்களேன். இந்த லாங்குவேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, L is equal to a power nb n greater than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ L is equal to ஃபார்ம் பண்ணுறோம் லாங்குவேஜ். இங்கே n கிரேட்டர் than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து 1க்கு ஈக்குவல், அதுக்கப்புறம் கிரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு n is equal to 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a b, இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணனா a ஸ்கொயர் b, 3 சப்ஸ்டியூட் பண்ணனா a கியூப் b அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறேன். இப்போது இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், எல்லாத்துலேயும் வந்து பி இருக்கணும். ஒரு பி மட்டும், சிங்கிள் பி மட்டும் இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து Q0ங்கிற ஸ்டேட்டு, இது வந்து Q1ங்கிற ஸ்டேட்டு. சரிங்களா? இப்போ ஃபைனல் ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பி கண்டிப்பாக இருக்குது எல்லா ஸ்ட்ரிங்லேயும். ஸோ அப்போ நான் இதை வந்து நான் பி, Q0லேருந்து Q1க்கு பி போகுது அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஃபைனல் ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல செல்ஃப் லூப் கொடுத்து ஏ கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்களேன். இந்த டேர்ம் அக்செப்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? இது இனிஷியல் ஸ்டேட். ஸோ இப்போ அக்செப்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ ஏபின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு வந்து Q0க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறோம் அண்ட் பி. ஸோ ஏபி அக்செப்டட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பி. ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் பின்னா ஃபஸ்ட்டு ஏ, அதுக்கப்புறம் இது செல்ஃப் லூப்பாக இருக்கிறதுனால திருப்பி ஒரு ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் அண்ட் பிக்கு போகுது. ஸோ ஏ ஸ்கொயர் பி அக்செப்டட். நெக்ஸ்ட்டு ஏ கியூப் பி இருக்கா இங்கே. ஸோ ஏ கியூப் பி அக்செப்ட் ஆதான்னு பார்ப்போமா? செல்ஃப் லூப்புங்கிறதுனால ஏ ஒன் டைம், செகண்ட் டைம் ஏ, தேர்ட் டைம் ஏ அண்ட் ஏ கியூப் வந்துருச்சா? ஸோ பி. ஸோ ஏ கியூப் பியும் அக்செப்டட். ஸோ இதுதான் வந்து ட்ரான்சிஷன் டயக்ராம் ஃபார் த கிவன் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ராப்ளம் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜுக்கு டிஎஃப்ஏ கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிட்டோம், கொடுத்துருக்குற கண்டிஷன் அப்ளை பண்ணி லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, ஹேரோ மார்க் வச்சு டினோட் பண்ணியிருக்கோம். இது ஃபைனல் ஸ்டேட்டு, டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏபிங்கிற இன்புட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக எல்லா ஸ்ட்ரிங்கையும் பாருங்களேன். எல்லா ஸ்ட்ரிங்லேயும் லாஸ்ட்டு சிம்பிள் வந்து என்னவாக வந்திருக்கு அப்படின்னா பியாக வந்திருக்கு. அப்போ நான் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டு ஸ்ட்ரிங் பியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே பி கொடுத்துருக்குறேன். ஒரு சிங்கிள் டேர்ம் வரணுங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் பி இந்த இடத்துல இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இதுவே இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தீங்க எல்லாமே ஏ ஸ்கொயர் ஏ க்யூப்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்கொயரு ஏ க்யூபு அது மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால நான் இங்கே இந்த செல்ஃப் லூப் கொடுத்துருக்கேன். செல்ஃப் லூப்போட மீனிங் என்ன அப்படின்னா, எத்தனை தரம் வேணாலும் வரலாம். இப்போ ஒரு தரம் ஃபஸ்ட்டு ஏ வரலாம், இல்லை ஒரு சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள். ஸோ ஏ ஸ்கொயர் வரலாம், ஏ க்யூப் வரலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் செல்ஃப் லூப் கொடுத்தீங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் அது வந்து ப்ராசஸ் நடக்கலாம் அப்படிங்கிற மீனிங்காக இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம், design a DFA that recognize the set of all strings on alphabet sigma is equal to a comma b starting with the prefix ab அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபபெட் வந்து a comma b இருக்குது அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் வித் த ப்ரிஃபிக்ஸ் ab. உங்களுக்கு தெரியும் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி வரும், சஃபிக்ஸ்னால் பின்னாடி வரும். ஸோ அப்போ ப்ரிஃபிக்ஸ் ஏபி, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் ஏபி இருக்கணும், முன்னாடி ஏபி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? கண்டிஷனே கொடுக்கல. அப்போ முன்னாடி ஏபி மட்டும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏபி
இந்த ஆல்ஃபபெட்டில் என்ன இருக்குது ஏபி இருக்கா ஸோ அப்போ ஏபி ஏவாக இருக்கலாம் ஏபி ஏ ஸ்கொயராக இருக்கலாம் தட் மீன்ஸ் ஏபி ஏஏ ஏபி பியாக இருக்கலாம் ஏபி பி ஸ்கொயராக இருக்கலாம் இல்லை ஏபி ஏபியாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ நான் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சம் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் இதை ட்ரான்சிஷன் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டிப்பாக வரணும் எல்லா டேர்ம்ஸையும் கவனிங்க எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் கவனிங்க ஃபஸ்ட்டு என்ன வரணும் ஏபி வரணும் ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏபி வர்ற மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன் இப்போ Q0ங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு ஸோ Q0ங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு அதில் ஏங்கிற இன்புட் கொடுக்குறேன் இன்புட் கொடுக்குறப்ப அது Q1க்கு போகுது இதுக்கு பிங்கிற இன்புட் கொடுக்குறேன் இது வந்து Q2க்கு போகுது சரிங்களா ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ப்ரிஃபிக்ஸ் ஏபி வந்துருந்துச்சு ஸோ ஏபி அதனால நான் ஏபி வர்ற மாதிரி ஃபிக்ஸடாக வர்ற மாதிரி ஒரு டயக்ராமை ஃபார்ம் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஏபிக்கு அப்புறம் இந்த இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அக்செப்டடான்னு பார்ப்போமா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அக்செப்டட் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி கொடுத்துருக்காங்க ஸோ ஏபி அக்செப்டட் செகண்ட் ஒன் நம்ம என்ன வச்சுருக்கோம் ஏபிஏ ஸோ ஏபி அக்செப்டடு அண்ட் ஏ இங்கே இல்லை அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு செல்ஃப் லூப் கொடுத்துக்கிறேன் செல்ஃப் லூப் கொடுத்துட்டு ஏன்னு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஏபி ஏ அக்செப்டட் இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டு அப்படின்னு டினோட் பண்ணுறத மறந்துடக்கூடாது ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஸ்ட்ரிங் இருக்குது ஏபி ஏ ஸ்கொயர் இருக்குது இது அக்செப்டடான்னு பார்ப்போமா ஸோ ஏபி ஏ ஸ்கொயர் அப்போ ஒரு ஏ இன்னொரு ரொட்டேஷனில் இன்னொரு ஏ செல்ஃப் லூப்பா ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் அக்செப்டட் ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி பி இருக்குது இப்போ ஏபி ஸோ ஏபி ப்ரிஃபிக்ஸு ஃபிக்ஸட் டேர்மாக வந்துடுது பி பி வந்து இங்கே வரணும் அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஏ கமா பி கொடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இந்த செல்ஃப் லூப்பு பியும் போகலாம் அதனால் ஏபி பி ஸோ இது அக்செப்டட் ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி பி ஸ்கொயர் இருக்குங்களா ஸோ அப்போ ஏபி கண்டிப்பாக அக்செப்டட் அண்ட் பி ஸ்கொயர்னால் இங்கே ஆல்ரெடி ஒரு செல்ஃப் லூப் இருக்கிறதுனால சிங்கிள் பி ஒன் மோர் ரொட்டேஷன் பி ஸோ பி ஸ்கொயர் அக்செப்டட் நெக்ஸ்ட்டு ஏபி ஸோ அப்போ ஏபி அக்செப்டட் ஒரு ஏ செல்ஃப் லூப்புக்கு இன்னொரு தரம் வர்றப்ப பி ஸோ அப்போ ஏபி அக்செப்டட் ஸோ இந்த டயக்ராம் நம்ம வந்து கொடுத்துருக்கிற லாங்குவேஜுக்கு டயக்ராம் ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு third question, construct the DFA that will accept the string on a comma b where the number of b's divisible by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொடுத்துருக்கிற கொஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிப்போம் ஸோ L is equal to number of b's divisible by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க number of b's divisible by 3 அப்படின்னா ட்ரிபிள் பி 3b இப்போ 3b இருந்துச்சுன்னா divisible by 3 தானே divisible by 3னா என்ன 3 இருக்கலாம் 6 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் பட் நமக்கு வந்து இந்த கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து 3b's மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ 6 9லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது 2 மார்க்கில் கேட்டிருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ divisible by 3ங்கிறதுனால 3b's போட்டுக்கிறோம் ஸோ இந்த ஆல்ஃபபெட்டில் ஏபி இருக்கிறதுனால நம்ம ஏ பிபி இப்படி இருக்கலாம் அவங்க வந்து அந்த divisible by 3 நம்பர் ஆஃப் பீஸ் வந்து divisible by 3ன்னு மட்டும்தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பியோட பொசிஷன் கொடுக்கல முன்னாடி இருக்கலாம் இல்லைனா பின்னாடி இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பிபி ஏவாக இருக்கலாம் இல்லைனா பி ஏ பிபியாக இருக்கலாம் அவங்க வந்து divisible by 3ன்னு சொல்லியிருக்காங்க அது கான்செக்யூட்டிவாக வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்கல ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ இந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்சிஷன் டயக்ராம் வரைய போகிறோம் ஸோ எப்படி வரையலாம் ஸோ ஃபஸ்ட்டு 3b வரணும் அப்போ 3b வந்து ஃபிக்ஸட்லையா 3b ஃபிக்ஸட்லையா ஸோ நம்ம வந்து 3b ஃபிக்ஸடாக வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிறோம் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு Q0 ஸோ ஆரோ மார்க் வச்சுக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து நான் Q1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்
அது வந்து சாரி பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிங்கிற இன்புட் கொடுத்துக்கிறேன். பிங்கிற இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது எங்கே போகுது? பிங்கிற இன்புட் கொடுக்குறப்ப ஸோ பி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து Q2க்கு பி போகுது, பி. இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் Q0க்கு பி, Q1லேருந்து பி, Q2லேருந்து பி. ஸோ அப்போ நான் டோட்டலாக 3 பீஸ் வர்ற மாதிரி ஒரு மிஷின் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3B3 கான்சிக்யூட்டிவ் பி டிவிசிபிள் பை 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 3B ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3B வர்ற மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த லாங்குவேஜ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க லாங்குவேஜ் இங்கே அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறோம்? BBB. ஸோ அப்போ Q0லேருந்து ஒரு B, ஒன் மோர் B, 3. ஸோ 3B அக்செப்டட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ABB. ஸோ அப்போ ABB அக்செப்டடான்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பிக்கு தான் போகுது. ஸோ BA வரல. அதனால நான் இந்த இடத்துல ஒரு செல்ஃப் லூப் ஃபார்ம் பண்ணி A அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், A B B B. ஸோ செகண்ட் ஸ்ட்ரிங் அக்செப்டட். தேர்ட் ஒன் பாருங்கள், B B A அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு Q0லேருந்து B B B A accepted. Second condition accepted. And fourth one BA BB. இப்போ BA BB அப்படின்னா இங்கே வந்து B வருது, இந்த இடத்துல ஒரு A வருது. அதனால் இந்த இடத்துல நான் ஒரு செல்ஃப் லூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஏவாக இருக்கும். அப்போ B A B B இதுக்கு accepted. அப்போ சப்போஸ் இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்கலாம் இல்லையா? நம்ம லாங்குவேஜில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா BB AB இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ B B B B A, இங்கே A தேவைப்படுதா? ஸோ அதனால் ஒரு செல்ஃப் லூப் போட்டு B B A B. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அக்செப்டட். ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்துருக்குற லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி டிரான்சிஷன் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்.